கேப்பச்சினோ செம்மையாக இருந்தது மச்சி. உங்களோட கோல்ட் காஃபி எப்படி இருந்தது? சான்ஸே இல்லைடா, டேஸ்ட்டில் சும்மா மெல்ட் ஆகிட்டேன். நியூ பிரான்ச்சு நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குதுன்னு நெட்டில் பார்த்துட்டு தான் நான் உங்களை கூப்பிட்டு வந்தேன். நீ எப்பவுமே கெத்து தான் மச்சி, இதெல்லாம் சொல்லவே வேணும். சரி, இந்த வாரம் மூவி பிளான் என்ன? கண்டிப்பாக போகிறோம்ல? அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே புக் மை சொல்ல டிக்கெட் புக் பண்ணிட்டேன்டா. அப்புறம் மச்சி, ஃபேஸ்புக்கில் ஃபோட்டோலாம் கலர் கலராக இருக்கு. ஏய், அது டிஜிட்டல் இந்தியாடா, சும்மாவா? ஏடா டிஜிட்டல் இந்தியா அப்படின்னா என்ன? அப்படின்னா சரி விட்றா. என்ன ஏதுனே தெரியாமல் எல்லாரும் மாற்றுறாங்க. அதே மாதிரி தான் மச்சி, போன வாட்டி கூட எல்லாரும் கலர் கலராக சேஞ்ச் பண்ணுறாங்கன்ட்டு இவனும் சேஞ்ச் பண்ணி சேம் ஜெண்டர் மேரேஜுக்கு சப்போர்ட் பண்ணி போட்டிருக்கான். அதை பார்த்து 4 பசங்க வேறு ரிக்வெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் அரசியலில் சாதாரணடா. ஏய், சஜித்தே சஜித்தே, டேய் கதவு தடா, இல்லை உன்னை பொழந்துருவேன். என்னடா பண்ணுறாங்க? டேய் பிரியாணி டேக்ஸா, கதவு தரடா. டேய் கதவை திறந்து தொலைடா வெட்டிப்பாயில. வர பிச்சை கேட்கறது தாங்க முடியல. இப்பெல்லாம் கதவை தட்டி பிச்சை கேட்கறானுங்க. டேய் நகர்றா. என்ன சொல்லும், இன்னும் விடியலையா? பூஸ் குடிச்சிங்களா? டேய் டேய், அண்ணாச்சி கடையில் மளிகை ஜாமான் சொன்னா வாங்கிட்டியா? சொன்னா சரி, காசு தருவா? காசு தான் ரிமோட் கடையில் வச்சிருக்கனே. அது ஓகே. சர்வீஸ் சார்ஜ்? சர்வீஸ் சார்ஜா? மளிகையில் எப்போ சொல்ல சர்வீஸ் சார்ஜ் போட ஆரம்பிச்சாங்க? எனக்கு சர்வீஸ் சார்ஜ்பா. எங்கள் காசுலேயே சாப்பிட்டு எங்களுக்கே நீ சர்வீஸ் டேக்ஸ் போறியா? டேய் என்னடா அது, ரிமோட் மேலெல்லாம் கண்டதை போட்டு வைக்கிற? ஆண்டவன் பச்ச உருப்படியான 2 விஷயம். ஒன்று சரக்கே, இன்னொன்று முறுக்கே. நாளைக்கு லஞ்சுக்கு வழி இல்லை, நாய்க்கு பஞ்சடி இல்லாத பத்தியா? மச்சி காத்தி, நீயே ஃபோன் பண்ணி லிஸ்ட்டு கொடுத்துட்றா. அண்ணாச்சி அண்ணே வாடா மாதிரி. என்ன அண்ணாச்சி பில்லு கொடுத்துட்டாரா? கொடுத்தாருண்ணே. எல்லாம் சரியா இருக்கான்னு பார்த்துக்கோங்கண்ணே. சரிடா, பார்த்துக்கலாம். அண்ணே என்னடா? இல்லை, சத்யாண்ணேட்ட கொஞ்சம் பேசணும். சரி சொல்லு மாதிரி. இல்லைண்ணா, நம்ம கடைக்கு முன்னாடி குழந்தை ஒன்று சாக்கடையில் வந்து இறந்துருச்சு. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்ட மாதிரி. இதெல்லாம் நம் நாட்டோட வியாதி. மறதி, அலட்சியம், இன்னும் எவ்வளவோ. இவங்களுக்கெல்லாம் சரியான விதத்தில் சவுக்கடி கொடுத்து திருத்தணும்டா. நீங்கள் சொல்கிறதும் சரிதானே. அந்த குழந்தை தான் அநியாயமாக செத்து போச்சு. இனிமேல் இது யாருக்கும் நடக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். உங்களை பற்றி கூட நிறைய கேள்விப்பட்டிருக்கேனே. அண்ணாச்சி கடையில் உங்களை பற்றி தான் எப்பயும் பேசிகிட்டே இருப்பார். நீங்கள் தானே கொஞ்சம் உதவி பண்ணணும். வெளியில் விசாரித்தா கூட கலெக்டர் ஆஃபீஸ் போகணும், கவுன்சிலர் பார்க்கணுன்னு எதேதோ சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் பிடிபடலண்ணே. நீங்கள் ஒரு மனு மட்டும் எழுதி கொடுத்தீங்கன்னா கொடுக்க வேண்டிய இடத்துல போய் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். கண்டிப்பாடா, இது நம்ம கடமை. ஆனால் மனுலாம் கொடுத்துட்டு இருந்தேன்னா இந்த காலத்தில் அது ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா நீ மனு கொடுத்துட்டு வர்றதுக்குள்ளே அது பஜ்ஜி கடைக்கு தான் போகும். நான் என்ன பண்ணுறேன், சோஷியல் நெட்ஒர்க்கில் போடுறேன். பப்ளிக்லேருந்து கவர்மெண்ட் வரைக்கும் ரீச் பண்ண வைக்க வேண்டியது என் கடமைடா. நீ கவலைப்படாமல் போயிட்டு வா, நான் பார்த்துக்கிறேன். ஏதேதோ சொல்கிறீங்கண்ணே, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனால் நீங்கள் நல்லது பண்ணுவீங்கன்னு மட்டும் எனக்கு நம்பிக்கை இருக்குண்ணே. வரேண்ணே. சத்யா மச்சி, சத்யா சத்யா, நீ தாண்டா எப்பவுமே கெத்து. நம்ம ஏரியாவில் இனிமே நீ வேற லெவல்ரா. கல்லிடுவாப்ல. என்னடா சொல்கிற? அப்புறம் நீ போட்ட போர்டில் இந்த ஏரியாவில் வந்து பாதாள சாக்கடையை மூடினதும் இல்லாமல் ஓப்பனாக இருந்தாலோ அதில் ஏதாவது பிரச்சனையாக இருந்தாலோ காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எமர்ஜென்சி காண்டாக்ட் நம்பர் வச்சுருக்காங்க. அதுக்கு ஃபோன் பண்ணால் உடனே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க, தெரியுமா? அண்ணாச்சி கால் பண்ணுறாரு. ரொம்ப புகழ்ந்தீங்க அண்ணாச்சி. நம்ம என்ன இதெல்லாம் எதிர்பார்த்தா பண்ணுறோம். இருந்தாலும் உங்கள் பாராட்டுக்கு ரொம்ப நன்றி அண்ணாச்சி. ஓகே அண்ணாச்சி, பார்ப்போம். ஆமாட்டா மச்சி, தெரியும்ல அண்ணாச்சி கடைக்கு வர்றவங்க போகிறவங்கட்டெல்லாம் உன்னை பற்றி தாண்டா பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காரு. அதுவும் இல்லாமல் தெருவில் ஃபுல்லாக உன்னை பற்றி தாண்டா பேச்சு. உன் கூட இருக்கிறத நினச்சதே பெருமையாக இருக்குது மச்சி. டே விஷ்ணு, இனிமேல் நம்ம சத்யா தாண்டா தலை. அடுத்த கவுன்சிலர் எலெக்ஷனில் அந்த போஸ்ட்டில் ஜெயிக்கிறான்டா. என்ன ஆட்டம்! நான் தான் சொன்னா நம்ப போகுது. ரெண்டு வாரம் ஆகியும் சாக்கடை மூடலையே. அண்ணே, சத்யாண்ணே. Who is the disturbance?
அண்ணே சத்யாண்ணே இருக்காருங்களா? அண்ணனா சார்னு கூப்பிட்றா. கோச்சுக்காதீங்க சார், அன்னைக்கு ஒரு உதவின்னு கேட்க வந்திருந்தேன். ஆமா. அவரும் பண்ணுறேனாரு. அதான் அவர்கிட்ட என்னாச்சுன்னு கேட்டு போகலான்னு வந்தேன். அன்னைக்கு கூட நீங்கள் இருந்தீங்க, உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். அதான் கையோட அந்த மனுவையும் எழுதி வாங்கிட்டு போயிடலான்னு வந்தேன். சத்யாலாம் இல்லை, இப்போ என்ன பண்ணலாம் அதுக்கு? நீங்கள் கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். இரு வரேன். மனுவா செய்யலாம், ஆனால் கொஞ்சம் செலவும் பரவாயில்லையா? செலவா? எவ்வளோ சார் ஆகும்? ஒரு 500லேருந்து 1000. அவ்வளோலாம் இல்லையே சார். எவ்வளோதான் வச்சுருக்க? ஒரு 80 ரூபா இருக்கும். 80? சரி, பொது சேவை செஞ்சுட்டு போகிறேன். போய் பாய்க்கட்டில் பிரியாணி வாங்கிக்கோ. வரும்போது மொரட்டு லெக் பீஸாக இருக்கணும், புரிஞ்சுதா? செல்வி, அம்மா செல்வி. மாறினே, உள்ள வாங்கண்ணே. சேகர் வீட்டில் இல்லையாம்மா? இல்லைண்ணே, பிள்ளை செத்ததுல இருந்து மனுஷன் குடியே கதின்னு கிடக்குறாரு. வீட்டுக்கு கூட சரியா வர்றதில்லைண்ணே. குழந்தைய தூக்கி விளாண்ட எனக்கே மனசு ரொம்ப கனத்து கிடக்குமா. உன் வேதனை எப்படி இருக்குன்னு என்னால் நல்லா புரிஞ்சுக்க முடியுதுமா. ஒரு குழந்தைய காவு வாங்கி கூட அந்த சாக்கடை என்ன 3 மாதமாக கிடக்காங்க. இந்த நிலைமை இன்னொரு குழந்தைக்கு வரக்கூடாதுமா. நீ ஒரு உதவி பண்ணுறியாம்மா? சொல்லுங்கண்ணே, என்ன பண்ணணும்? அந்த சாக்கடையை சீக்கிரம் மூடுறதுக்கும் இனிமேல் இந்த மாதிரி யாருக்கும் நடக்காமல் பார்த்துக்கிறதுக்கும் ஒரு மனு எழுதி கொண்டு போய் கலெக்டர் ஆஃபீஸில் கொடுத்துடலான்னு இருக்கேம்மா. நீ ஒரு கையெழுத்து மட்டும் போட்டேன்னா எல்லாம் முடிஞ்சிருமா. இது வரைக்கும் யாருக்காகவும் எதுக்காகவும் எங்கேயும் நான் கையெழுத்து போட்டதில்லைண்ணே. 5வது வரைக்கும் படிச்சிருக்கேன், கையெழுத்து போட தெரியும். ஆனால் நான் வேலை பார்க்குற இடத்துல கூட இவங்களுக்கெல்லாம் எங்கே கையெழுத்து போட தெரியும் போதுன்னு கை நாட்டு வாங்கிட்டே அனுப்பிச்சிடுவாங்கண்ணே. என்னோட கையெழுத்து இதுக்கு உதவுதுன்னா நிச்சயமாக போடுறேண்ணே. ரொம்ப நன்றிம்மா. தைரியமா இரு, சேகரையும் பார்த்துக்க. வர்றேம்மா. மாரியண்ணே, செல்வி, நேற்று அந்த பக்கம் போனேண்ணே. அங்கே சாக்கடை மூடுற ஏற்பாடு நடந்துட்டு இருந்தது. அப்போ அங்கே வேலை செய்கிறவங்க பேசிக்கிட்டதை கேட்டேண்ணே. யாரோ ஒரு பையன்தான் ரொம்ப கலெக்டர் ஆஃபீஸ்க்கு அலைஞ்சி கஷ்டப்பட்டு இதை மூடுறதுக்கு ஏற்பாடு பண்ணதா பேசிக்கிட்டாங்க. எனக்கு அப்போவே புரிஞ்சிருச்சுண்ணே, அது நீங்கள் தானே. நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி வஞ்சனை சொல்வாரடி கிளியே, வாய்ச்சொல்லில் வீரரடி.